தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுளின் கட்டளைகள் மற்றும் சட்டங்களின் படி வாழ வேண்டும் என்றதை கடவுள் நமக்கு நினைவு கூட்டுகிறார். கடவுளின் நாம் முழு ஹிருதயத்தோடும் ஆத்மாவோடும் அன்பு செய்ய வேண்டும். மனம் திரும்பும் வாழ்க்கையை வாழுவோம். அப்பொழுது நம் வாழ்க்கையில் கடவுளின் ஆசீர்வாதம் நிகழ்வதை நாம் அனுபவிக்க முடியும். கடவுளின் வார்த்தைகளை வாசிப்போம், தியானிப்போம். அது நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோம். இந்த இரண்டாம் வாசகத்தில் பரிசுத்த திருச்சபையின் தலைவராய இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். அவரை பரிசுத்த திருச்சபையின் உறுப்பினராக வளர்க்க வேண்டும் என்பதை புனித பவுல் நமக்கு நினைவு ஊட்டுகிறார். இயேசுக்கு நன்றியுள்ளவர்கள் ஆக இருப்போம். இயேசு நமக்காக மரித்து நம்மை ரட்சித்தார். பரலோகத்திற்காக ஆத்மாக்களை வெல்ல ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழுவோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்மிடம் இருந்து விரும்புவது என்னென்றால், நாம் கடவுளை நம் முழு இதயத்தோடும், நம் முழு ஆத்மாவோடும், நம் முழு மனத்தோடும், நம் முழு மனத்தோடும் நேசிக்க வேண்டும். நம்மை போலவே நம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். நல்ல சமரியாயின் உபமையின் மூலம் நாம் அங்கே விட்டார் நம் உதவி தேவை படுபவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஏழைகள் மற்றும் ஏழைகளின் பக்கமாக வாழுவோம். அவர்களின் தேவைகளை கண்டு கொள்ளாமல் அவர்களுக்கு உதவுவோம். நமது செல்வம், திறமை, வலிமை, அறிவு, இருப்பு ஆகியவற்றை மற்றவரின்